வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான பீக்கங்காய் பொரியல் பார்க்க போகிறோம். கூடவே இதோட நன்மைகளும் நம்ம சைட் பை சைட் தெரிஞ்சுக்கலாம். பீக்கங்காய் நல்லா பிஞ்சாக இருக்கிற பீக்கங்காவை வாங்கிட்டு வந்துட்டு இந்த மேல் தோல் ஷார்ப்பாக இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்ம பீக்கங்காய்க்கு பொரியல் தானே பண்ண போகிறோம். பொரியல் அப்படிங்கிறனால ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எடுத்து சாப்பிடையில வாயில் இந்த காய் படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கூடவே இப்போ நன்மைகளும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீக்கங்காய் நீர்க்காயின்னு சொல்லுவாங்க. இது உடலுக்கு தேவையான அனைத்து நியூட்ரிஷனும், அதாவது ஊட்டச்சத்துக்களும் இதில் இருக்குது. அதே போல் இந்த பீக்கங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்தம் சுத்தமாகுது, கல்லீரல் சுத்தமாகுது. இந்த காய் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரும். ஹீட்டாக இருக்கிற பாடியில் இருக்கிறவங்க பாடி ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பீக்கங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாடி குளிர்ச்சி அடையும். அதே போல் இது அல்சர் இருக்குது இல்லைங்களா, அவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் சரியாயிரும். உடல் சீராக இருக்கிறதுக்கும் கண் பார்வை சீராக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறையவே இருக்குது. இப்போ பீக்கங்காவை நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா 2 பல்லு பூண்டு எடுத்துகிட்டு தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தது அப்படின்னா அரை தக்காளி, குட்டியாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சு பீக்கங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு. கொஞ்சம் உரப்பு கூடுதலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். தேவையான நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம், ஆப்ஷனல் தான் அது உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி லைட்டாக கையில் 2 கை அளவு தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சு மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் போல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுருங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு வறுத்த கடலை, ஒரு காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகாவை நல்லா மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இப்போ இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த தூளை உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே துருவன தேங்காய் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வேர்க்கடலை போட்ட பீக்கங்காய் பொரியல் மணக்க தயாராகிருச்சு. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமான இந்த காய் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.